ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான் பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்குமே ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு எண்டில் வந்து பேண்ட்டோட இதில் எண்டில் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆங்கிள் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பேண்ட்டோட மெயின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், இன்னொரு பார்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து வரும் இல்லையா, ஹிப்பு வரைக்கும் அதோட பார்ட் இது. இதோட லென்த்து வித்து எல்லாமே நம்ம சைஸ் பொறுத்து நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது ஒன்றும் இது ஒரு பார்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். மீதி வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணும்போதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் நாட்சஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு இன்னொரு வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட குட் சைடு இது நல்ல பக்கம், இது இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம இந்த பேண்ட் வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, இது வந்து வெயிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டில் லென்த் வந்து நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு. அண்ட் வித் வந்து 13, அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துருப்போம். நம்மளுக்கு வந்து 2 பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேஸ்ட் பேண்ட். இதோட லென்த் வந்து 9, வித் வந்து ஒரு 13 இன்ச் இருக்கும். அண்ட் இது நம்மளுக்கு ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ இதோட மெஷர்மெண்ட்னால் இந்த மெட்டீரியலோட லென்த் எவ்வளோ வித் எவ்வளோ இருக்கும், நான் அதே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் அதிகமாக வந்தாலும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ குட் சைடும் இந்த பார்ட் இருக்குல்ல, லோயர் பார்ட்டோட குட் சைடும் நம்ம நாச்சஸ் போட்டிருக்க இடம் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ சென்டர்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது ப்ளீட்ஸ் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீட்ஸ் இங்கே வரைக்கும் வரணும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது ஒரு 10 இன்ச், ஒரு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, நான் ஒரு 6 இன்ச்லேருந்து நான் அப்படியே ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சென்டர்லேருந்து ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற கிளாத் வந்து இவ்வளோ தான் இருக்குது, மேலே இருக்கிற கிளாத் இவ்வளோ இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கப்புறமா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபூட்டரை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு, நம்ம பேண்ட்டில் இல்லை ஃப்ராக்லலாம் ப்ளீட்ஸ் வைப்போம் பார்த்திங்களா, கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரலாம். பெருசாக வேணும்னா வைக்கலாம், சின்னதாக வேணும்னா கூட சின்னதாக வைக்கலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு, ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு சைடு. இது வந்து பேசிக் நார்மல் பேண்ட். இது ஒரு 4-5 ப்ளீட்ஸ் மட்டும்தான் வரும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நான் வந்துட்டு ப்ளீட்ஸ் வச்சுட்டு ஒரு 4 ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு. இங்கேயுமே 4 ப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்னொரு வாட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பார்ட் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம நாட்சஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேயுமே நான் வந்து நாட்சஸ் கொடுத்துருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். இதோட சென்டர் பார்ட்டும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
நம்ம 2 பார்ட்டையும் இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு பார்ட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அதாவது வேஸ்ட் பேண்டையும் டவுன் பார்ட்டு பேண்ட்டு கீழே இருக்கிறோம் இல்லையா, அதுவும் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த குட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எந்த சைடு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு, ப்ளீட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே இருந்து 4 இன்ச்சு, மேலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் அதை அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே வர அந்த 2 ஸ்டிச்சுமே மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இந்த 2 பார்ட்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு சைடையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு சைடை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மேலேருந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம க்ளோஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம மேலேருந்து ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேண்ட்டோட ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ இதுதான் வந்து சென்டர் பார்ட்டு. இப்போ இந்த சென்டர் பார்ட்டை இந்த மாதிரி ரஃப் எட்ஜ் இருக்கிறதுனால நம்ம மடித்து அடிக்க போகிறோம். அதாவது ஸ்லிட்டில் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஸ்லிட்டில் ஸ்டிச் பண்ணுவோம்ல சுடிதார், அந்த மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேண்டாம்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடிக்க போகிறோம், மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே வந்து ரஃப் எட்ஜ் இல்லாமல் இந்த மாதிரி எட்ஜ் இருக்குது. ஸோ ஒரு மடிப்பு மடிக்க வேணாம். உங்களுக்கு இந்த ரஃப் எட்ஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சிக்கலாம். நான் டேரெக்டாகவே கொஞ்சம் பெருசாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி இங்கேயுமே கீழே மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம 2 சைடுக்குமே அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இருக்கிறத மேலே பார்க்குற மாதிரி வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷைனிங் வந்து இந்த பேண்ட் இதில் மெட்டீரியலில் ஃபேப்ரிக்கில் ஒட்டும். ஸோ ஃபுல்லாக ஒட்டலைனாலும் நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரஃப்பாக இருக்கிறது மேலே இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கிறது கீழே வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அயர்ன் பண்ணி எடுத்து நல்லா ஒட்டிக்கிச்சு. நல்லா ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுடலாம். குள்ளே நம்ம பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதோட ஆங்கிளோட ரவுண்டு வந்து நான் ஒரு 7 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து கிட்டக்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டு இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். காட்டன் பேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.